ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னாங்க. தாயினுடைய கருவில குழந்தை தரிக்கிற போது ஆணு பெண்ணுங்கிறது அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். அது ஆணோ பெண்ணோ, பெண்மகளை அல்லாஹ் கருவில தரித்தால் இதான் வலதத்தில் ஜாரியா, அது பெண் குழந்தை பிறக்குது. பெண் குழந்தை பிறக்குது. பிறக்கும் போது பாஸல்லாஹு அஸ்ஸ வஜல் மலக்கன், அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புவான். நம்ம பொதுவா எல்லாருக்குமே பையன் பிறக்கணும்னு ஆசை இருக்கும், எல்லாருக்கும் இருக்குது. கல்யாணம் முடிச்சுட்டா குழந்தை வேணும்னு துவா செய்ய சொல்லுவாங்க. குழந்தை உண்டாயிட்டாங்கன்னா ஹதரத் ஒரு பையன் ஆம்பளை பையன் பிறக்கணும் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்ற பழக்கம் அது எல்லார்ட்டும் இருக்குது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கருணையில் வயிற்றில் தரிக்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அது ஒரு பெண் மகள் பிறக்கிற போது அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி யஸுஃபுல் பரக்கத்த ஸஃபா, அங்கே ஒரு மலக்கு இறங்குவார், பரக்கத்தை கொட்டு என்று சொல்வான் அல்லாஹ். அந்த பெண்மகள் மீது அல்லாஹ் பரக்கத்தை கொட்ட வைப்பான் மலக்கை கொண்டு. நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. பெண்மகள் பிறந்துட்டாங்கன்னா கஷ்டமோ சிரமமோ அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். பெண் பிறக்கும் போதே பரக்கத்தோடு பிறக்கிறாள். அதனாலதான் எந்த வீட்டுல பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அந்த வீடு பரக்கத்துன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க வீட்டுல பெண்மகள் இருக்கிறாளா, உங்க வீடு பரக்கத். ஏன்? கருவில் இருந்து இந்த உலகில் அவதரிக்கிற போது இலைஹி அல் பரக்கத்த ஸஃபா, அந்த மலக்கு இறங்கி பரக்கத்தை கொட்டுவார். பரக்கத்தை கொடுப்பாருன்னு சொல்லல, பரக்கத்தை கொட்டுவார். அல்லாமா தபரானி அறிவிக்கிறார் இந்த ஹதீஸை.